கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்து அழைக்கிறார் சேனலுக்கு நன்றி. வாய்ப்பு கொடுத்த தானியேலுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய ஊழிய ஆரம்பத்தில் ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு பாடலை பாடி பிறகு சாட்சிக்குள்ளாக நான் கடந்து போக விரும்புகிறேன். சிந்தையை அறிந்தவர் நீ, அதை செயலாக்கம் செய்பவர் நீ. சிந்தையை அறிந்தவர் நீ, அதை செயலாக்கம் செய்பவர் நீ. செய்து முடிப்பவர் நீ, அதை நிறைவேற்றி மகிழ்பவர் நீ. செய்து முடிப்பவர் நீ, அதை நிறைவேற்றி மகிழ்பவர் நீ. சிந்தையை அறிந்தவர் நீ, அதை செயலாக்கம் செய்பவர் நீ. உன்னதர் நீ, உயர்ந்தவர் நீ, அபிஷேகம் என்னை செய்தவர் நீ. உன்னதர் நீ, உயர்ந்தவர் நீ, அபிஷேகம் என்னை செய்தவர் நீ. சிந்தை அறிந்தவர் நீ, அதை செயலாக்கம் செய்பவர் நீ. பரிசுத்த வேதாகம வழிவாசல் ஊழியத்தை துவங்க செய்தவர் நீ. துணையாய் வருபவர் நீ. பரிசுத்த வேதாகம வழிவாசல் ஊழியத்தை துவங்க செய்தவர் நீ. கிருபாசன தண்டையில் நிற்க செய்தவர் நீ. கிருபாசன தண்டையில் நிற்க செய்தவர் நீ. உன்னதர் நீ, உயர்ந்தவர் நீ, அபிஷேகம் என்னை செய்தவர் நீ. உன்னதர் நீ, உயர்ந்தவர் நீ, அபிஷேகம் என்னை செய்தவர் நீ. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பிரபாகரன். கிறிஸ்துவுக்குள்ள நான் வந்ததுக்கு பிறகு என்னுடைய பெயர் பேட்ரிக் ஜாஷுவா என்று ஞானஸ்தானத்தின் வாயிலாக அந்த பெயர் எனக்கு கொடுக்கப்பட்டது. எங்களுடைய வாழ்க்கை முறையை முதலாவது நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். நாங்கள் சென்னையில் உள்ள சிந்தாதிரிப்பேட்டை பகுதியில் நானும் என்னுடைய சகோதரன் மற்றும் சகோதரிகள் அங்கே தான் பிறந்தோம். பிறகு அந்த இடத்துலேருந்து எங்களை சீத்துப்பட்டிங்கிறதான சென்னைக்கு அருகாமையில் உள்ள அந்த இடத்துக்கு எங்களை கொண்டு போனார்கள். பிறகு எங்களுடைய காலகட்டங்கள் அங்கே தான் நாங்கள் என்னுடைய குழந்தை பருவத்திலிருந்து பிறகு பள்ளிக்கு போகக்கூடியதான பருவத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்தார். அப்பொழுது அங்குள்ள ஒரு அரசு பள்ளியில் நாங்கள் படித்தேன். என்னுடைய தாய் தகப்பனார் இருவரும் அரசு மருத்துவமனையில் வேலை செய்திருந்தாங்க. அப்பா எக்மோர் குழந்தைகள் பிரசவ ஹாஸ்பிட்டல்லையும், அம்மா கேகே நகரில் உள்ள கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. என்னுடைய அக்கா தான் எங்கள் குடும்பத்தை, எங்கள் 3 பேரையும், என்னுடைய அண்ணன் மற்றும் என்னுடைய தங்கச்சி என்னையும் எங்கள் அக்கா தான் பார்த்துட்டு வந்தாங்க. பிறகு அவங்களுக்கு திருமணமாகி போனதுக்கு பிறகு எனக்கு படிக்கணுங்கிறதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத போச்சு. காரணம், எனக்கு சரியாக படிப்பு வரல. அதனால் நான் ஸ்கூலில் இருந்து நின்றுட்டேன். 7ஆம் வகுப்போடு கூட நான் நின்றுட்டேன். பிறகு அங்கே உள்ள கிண்டியில் ஒரு தொழிற்சாலையில் ஹீகல் பிளாஸ்க் என்று சொல்லப்படுகிற அந்த தொழிற்சாலையில் வேலைக்கு போய் 7 ரூபா சம்பளத்தில் அங்கே நான் ஒரு நாளுக்கான வேலையை செய்தேன். பிறகு அப்படியே என்னுடைய காலகட்டங்கள் கடந்து போய்கிட்டு இருந்தது. ஆனால் எங்களுடைய வழிபாட்டு முறையெல்லாம் ஒரு இந்து சமய வழிபாட்டு முறையாகவே இருந்தது. என்னுடைய தாயார் மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ள தாயார். அவங்க பல தெய்வங்களை அவர்கள் வழிபடக்கூடியதான ஒன்றாக இருந்தாங்க. குறிப்பாக சொல்ல போனோம்னா, இந்த ஆந்திரா முன்னாடி உள்ள ஒரு கோவில் ஒன்று, அந்த இடத்துக்கு இந்த வேப்பஞ்சலையெல்லாம் உடுத்தி அந்த திருவிழாவுக்கு எங்களை அழைச்சிட்டு போவாங்க. அப்போது ஒரு சமயத்தில் அந்த இடத்துல அந்த மாமிசம் சமைச்சிட்டு இருக்கும் பொழுது அதை கேட்டு அழுது உடனே எங்கள் அப்பா என்னை அடிக்க வரும் பொழுது நான் ஓடி ஒரு கல் இடறி அந்த இடத்துல விழுந்தேன்.
விழுந்தப்போ அங்கே உள்ள ஒரு தேர், அதனுடைய சக்கரம் அப்போ தான் இழுத்துட்டு வராங்க. அதனுடைய தேர் என்னுடைய தலையில் ஏறி இருக்கும். ஆனால் உடனே அப்பா என்னுடைய காலை பிடித்து இழுத்த உடனே என்னுடைய பின்னந்தலையில் அடிபட்டு அந்த இடத்துல ரத்த காயமாயிடுச்சு. பிறகு அப்படிப்பட்ட ஒரு பக்தி வைராக்கியம் கொண்ட குடும்பத்தில் தான் நான் பிறந்தேன். என்னுடைய தாயார் அரசு வேலையில் நிரந்தர பணியாளராய் மாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பு வந்த பொழுது பயங்கரமான ஒரு வழிபாட்டு காரியங்களெல்லாம் செஞ்சு ஒரு திருவிழா மாதிரி எங்களுடைய குடும்பத்தில் அந்த கூழ் ஊற்றுறது மற்ற காரியங்கள் எல்லாம் செய்து நாங்கள் அதை வழிபட்டு இருந்த பொழுது மறுநாள் வேலைக்கு போன பொழுது அவங்களோட இருந்த எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு கிடைச்சிது. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு கிடைக்கல. உடனே அன்றைக்கு சாயந்தரம் எங்கள் அப்பா கொஞ்சம் குடிப்பழக்கம் உள்ளவர். அவர் ரொம்ப கோபம் அடைந்து எங்கள் வீட்டில் இருக்கிறதான அந்த விக்கிரகங்கள் எல்லாம், வெள்ளி படங்கள் எல்லாவற்றையும் கண்ணாடியெல்லாம் கையாலேயே உடைத்து அவர் அதை எல்லாத்தையும் ஒரு மூட்டை கட்டி கொண்டு போய் குப்பத்தொட்டியில் அவர் போட்டு வந்தார். பிறகு எங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ரோமன் கத்தோலிக் உபதேசகர் ஒருத்தர் இருந்தாங்க. அவங்க எங்கள் வீட்டுக்கு வந்து எங்களுக்கிட்டத்தில் சில ஆறுதலான வார்த்தைகள் எல்லாம் அவர்கள் சொல்லுவாங்க. அப்போது அது எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அதனால் நாங்கள் தொடர்ந்து அந்த வழிபாட்டுக்குள்ளே நாங்கள் கடந்து போனோம். அங்குள்ள ஆலயத்தில் நாங்கள் பங்குதாரராய் இருந்து ஆர்சி வழிபாட்டை நாங்கள் தழுவிய ஒரு குடும்பமாக இருந்தோம். ஒரு சின்ன என்னுடைய பள்ளி பருவத்தை பற்றி சொல்லிவிட்டு தொடர்ந்து என்னுடைய மற்ற சாட்சிகளுக்கு கடந்து போகிறேன். என்னை அங்குள்ள அரசு பள்ளியில் என்னை சேர்த்தாங்க. நான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்த வழியே படிப்பு எனக்கு சுத்தமாக ஏறலை. என்னுடைய 7ஆம் வகுப்பு வரைக்கும் கூட நான் படித்த படிப்பு சுத்தமாக தமிழ் படிக்கக்கூட தெரியாத ஒரு அளவில் தான் இருந்தேன். எழுத்து கூட்டி படிக்கக்கூட ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு படிப்பு ஏறாத ஒரு நிலைமை தான் எனக்குள்ளே இருந்தது. ஆனால் ஸ்கூலுக்கு போயிட்டுருப்பேன். என்னுடைய நண்பர்கள் 2 நண்பர்கள் முக்கியமாக என்னுடைய பள்ளி பருவத்தில் இருக்கிறவங்கள நான் சொல்லணும். அசேன் சொல்லிட்டு ஒரு இஸ்லாமிய நண்பன் ஒருவன் இருந்தான். முகமது என்ற ஒரு இஸ்லாமிய நண்பன் என்னோட கூட இருந்தான். ஆக அந்த அசேன் என்பவன் வந்து ரொம்ப ஸ்கூல்லேயே கிளாஸ் ஃபஸ்ட்டு மொத்தத்தில் அவன் ஸ்கூல் ஃபஸ்ட்டு கூட வருவான். ஒரு நாள் அவன் படிக்கிற அந்த படிப்பை பற்றி என்னோட கூட இருந்தவர்கள் பொறாமைப்படுவது மாத்திரம் இல்லை, நான் கூட ரொம்ப பொறாமைப்பட்டு ஒரு நாள் அவனை ஒரு மாட்டு சாணத்தில் கொண்டு போய் அவனை உட்கார வச்சுட்டு வந்துட்டேன். அவன் அவ்வளோ அழகாக படிப்பான், நல்லா எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் மார்க் போடுவான். நான் வந்து அவனோட ஏதாவது கேட்டு எழுதணும் கொள்ளணும்னா எனக்கு சொல்லி தரமாட்டான். அதனால் அவன் மேலே பயங்கர பொறாமல் இருக்கும். அந்த சூழ்நிலையில் ஒரு நாள் அவனை விளையாட்டுக்காக வேண்டி மாட்டு சாணத்தில் கொண்டு போய் தூக்கிட்டு போய் உட்கார வச்சுட்டு வந்துட்டேன். அவன் அப்படியே என்னுடைய ஹெச்எம் ரூமுக்கு போயிட்டு இது காமிச்சு என்னை கூப்பிட்டு போயிட்டு என்னுடைய கைகளெல்லாம் அடித்து வீங்கும்படியான அடி வாங்கினேன். அந்த சம்பவத்தெல்லாம் என்னால் மறக்க முடியாது. ஆனால் நான் படிக்கிறதுக்காக போனதை விட ரொம்ப கிளாஸில் ஒரு ரவுடித்தனம் பண்ணக்கூடிய ஒரு சூழல் எனக்குள்ளே இருந்தது. எல்லாரையும் அடிக்கிறதும் எல்லாரையும் மிரட்டுறதும் இப்படி டீச்சருங்களை கிண்டல் பண்ணுறதும். எங்கள் தமிழ் டீச்சர் ஒருத்தர் வருவாங்க, அவங்களுக்கு வந்து பல்லு இருக்காது, அதனால் பொக்க டீச்சர் பக்குன்னு கூப்பிட்டு அவங்கள கிண்டல் பண்ணுவேன். ஆக இதெல்லாம் இப்போது நினைக்கும் பொழுது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் அந்த சூழ்நிலையில் நான் இருந்தேன். ஆனால் வீட்டில் வந்து ரொம்ப நல்ல பிள்ளையாக என்னை காமிச்சிக்குவேன். எங்கள் அப்பா வந்து ரொம்பவும் அன்பானவர். அதே சமயத்தில் கோவப்படுவார்னா ரொம்ப உக்கிரமாக இருக்கும் அந்த கோபம். எனக்கு நிறைய காரியத்தை எங்கள் அப்பா எனக்கு சொல்லி தருவார். கதைகள் மூலமாக, சில உதாரணங்கள் மூலமாக நிறைய விஷயங்களை அவர் சின்ன பொழுதுலேயே எங்களுக்கு சொல்லி தருவார். ஆக அவர் சொன்ன நிறைய கதைகள் எங்களுக்கு ஞாபகத்தில் இருக்குது. அதில் குறிப்பாக ஒரு விஷயம் என்ன சொல்லணுன்னா, எங்கள் அப்பா எல்லாரோடும் சிரித்து பழகக்கூடிய ஒரு நபர். எங்கள் அப்பாவை பிடிக்காதவங்க யாரும் இருக்க முடியாது. அவர் மருத்துவமனையில் வேலை செஞ்சிருந்த காலத்தில் கூட அவர் வாலண்டியேட்டடு எழுதி கொடுத்துட்டு வரும்பொழுது அந்த மருத்துவமனையில் உள்ள டாக்டருங்கெல்லாம் கூட ரொம்ப மனம் கசந்து அழுததாக எனக்கு அவர் தெரியப்படுத்தியிருக்காரு. அதோடு இல்லாமல் எங்கள் வீட்டை சுற்றிலும் இருக்கிற எல்லாருமே வந்து அவரோட இணக்கமாக
இருப்பார். காரணம் எல்லாரையும் சிரிக்க வச்சு அவர் பார்க்கக்கூடிய ஒரு பண்புடையவர். அவர் ஒரு விஷயத்த எனக்கு சொன்னது இன்றைக்கும் ஞாபகம் இருக்குது. அது என்ன சொல்லுவார்னா, நம்ம வீட்டை சுற்றி இருக்கிறவங்கள, நம்ம உறவுங்களை எல்லாரையும் சமாதானத்தோடு அவங்களோட சந்தோஷமாக இருந்தால் தான் நமக்கு ஒரு கிண்ணம் குழம்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவார். அது ஒரு சாதாரண விஷயமா இருந்தாலும் அதுதான் உண்மை. அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. எங்கள் அம்மாவை பொறுத்த வரைக்கும் படிப்பில் வந்து ரொம்ப அதிகமாக நான் கவனம் செலுத்தணும்னு சொல்லிட்டு ரொம்ப கண்டிப்பாக இருப்பாங்க. அவங்களுடைய அந்த கண்டிப்பானது என்னை சரியாக படிக்க வச்சுதா அப்படின்னா தெரியல. எனக்கு படிப்பு ஏறலை, அதனால் என்னால் படிக்கவும் முடியல. பிறகு என்னுடைய அக்காவுடைய திருமணம் நடந்ததுக்கு பிறகு யாருமே என்னை கேட்க ஆள் இல்லாததுனால, காலையில் அம்மாவும் அப்பாவும் வேலைக்கு போயிடுவாங்க. அக்கா திருமணமாகி போனதுனால எனக்கு கேட்குறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிறதுனால நான் ஸ்கூல் போகிறத நிறுத்திட்டேன். ஆனால் வீட்டில் கேட்கும்பொழுது நான் ஸ்கூல் போகிறேன்னு தான் சொல்லுவேன். ஆனால் நான் ஸ்கூல் போகாமல் இருப்பதை என்னுடைய அருகாமையில் இருக்கவங்கெல்லாம் தெரியப்படுத்தினதுக்கு பிறகு என்னை ரொம்பவும் கண்டித்தாங்க. இருந்தாலும் நான் இனி போக மாட்டேன், எனக்கு படிப்பு ஏறலை அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே உள்ள ஒரு வேலைக்கு கிண்டியில் ஒரு ஈகிள் ஃப்ளாஸ்க்குன்ற ஒரு இடத்துக்கு ரூ. 7 சம்பளத்துக்கு வேலைக்கு போனேன். பிறகு என்னுடைய காலங்கள் அங்கேயே கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் நான் அங்கே வேலை செய்திருக்கிறேன். அந்த வேலை எப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கடினமான வேலை அது. அந்த ஃப்ளாஸ்க்கு வந்து ஒரு சில்வரிங் செக்ஷன் சொல்லுவாங்க. அந்த செக்ஷனில் அந்த சில்வரிங் பண்ணக்கூடியதான இடத்துல நான் இருந்தேன். அந்த இடத்துல நிறைய காயங்கள், இரத்த காயங்கள்லாம் ஏற்படும். கையை அறுத்துக்கிறது, காலை அறுத்துக்கிறது. அப்புறம் கிளாஸ் வாஷிங்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டில் போடுவாங்க. அந்த கண்ணாடியை கழுவக்கூடிய இடம் அது. அந்த இடத்துல மிக மலை போல் அந்த கண்ணாடி துகள்கள் குவிந்திருக்கும். அந்த இடத்துல நின்று வேலை செய்வேன். ரொம்ப என்னுடைய உடலில் நிறைய காயங்கள் இருக்கும். அந்த காயங்கள் எல்லாமே வந்து அங்கே எனக்கு ஏற்பட்ட காயங்கள் தான். ரூ. 7 சம்பளத்துலேருந்து ரூ. 15 சம்பளம் வரைக்கும் நான் அங்கே வேலை பார்த்தேன். பிறகு அந்த சம்பள பணத்தை சரியாக வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுப்பேன். மற்றபடி எனக்கு எந்த விதமான பழக்கமும் இல்லாது இருந்தது. ஆனால் இடைப்பட்ட காலத்தில் சில நண்பர்கள் மூலமாக அநேக பழக்கங்கள் எனக்குள்ளாக வந்தது. சினிமா பார்க்கக்கூடியதான ஒரு பிரியமுள்ளவனாக இருந்தேன். ஒரு படத்தை தொடர்ந்து 5 முறை கூட பார்த்துருக்கேன். நிறைய, அதுவும் ரஜினி படம்னு சொன்னால் காலையில் முதல் நாள் காலையிலேயே போய் பார்ப்பதுக்கு அந்த கமலா தேட்டர் வாசல்லலாம் போய் படுத்து கிடந்து போய் டிக்கெட் வாங்கிட்டு போய் நான் பார்த்துருக்குறேன். ஆக எனக்கு ரஜினி மேலே ரொம்ப பிரியம். அப்படி வாழ்ந்துட்டு இருந்தேன். அதே சமயத்தில் சினிமா பாடல்கள் பாடுறதுல ரொம்ப விருப்பம் எனக்கு. நான் பார்த்திங்கன்னா ஒரு பைண்டிங் புக்கே, அது பாட்டு புத்தகங்களை நான் பைண்டிங் பண்ணி வச்சுருந்தேன். ஆக எந்த அளவுக்கு பாடுவேன்னு தெரியாது, ஆனால் எனக்கு பாட்டு, சினிமா பாடல் மேலே அவ்வளோ ஒரு பிரியம் இருந்தது. அந்த காலகட்டத்தில் நாங்கள் இந்த வழிபாட்டில், நான் சொன்னேன் இல்லைங்களா, நான் இந்து வழிபாட்டில் இருந்து இந்த ஆர்சி வழிபாட்டுக்கு நாங்கள் கடந்து போனோம். அந்த நாளில் இயேசுவை தெரியும், ஆனால் இயேசுவை பற்றி ஒன்றுமே தெரியாது. எல்லாரும் போலவே இயேசு ஒரு கடவுள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மாத்திரம்தான் எனக்குள்ளே இருந்தது. ஆனால் அந்த கடவுளுடைய தன்மை என்னங்கிறதெல்லாம் ஒன்றுமே எனக்கு தெரியாது. ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமையில் அந்த அந்தோனியார் சர்ச்சு என்று சொல்லக்கூடிய பாரிஸில் உள்ள அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கே உள்ள அந்த பூசையில் கலந்துக்கிட்டு அந்த பரலோக மந்திரம் என்று சொல்வார்கள், அந்த பரலோக மந்திரத்தெல்லாம் சொல்லிவிட்டு பிறகு அங்கே உள்ள ரோஜா பூக்களை எல்லாம் வாயில் எடுத்து போட்டு, உப்புலாம் வாயில் எடுத்து போட்டு வந்துடுவேன். ஆனால் பக்தி வைராக்கியம் இருந்தது. ஆனால் இயேசுவை சொல்கிறேன், இயேசுவை தெரிஞ்சுது, ஆனால் இயேசுவை பற்றி சுத்தமாக ஒன்றுமே தெரியாது. அவர் நமக்காக என்ன செஞ்சார், என்ன பண்ணாங்கிறதுலாம் தெரியாது. பிறகு அந்த காலகட்டத்தில் இருந்து நாங்கள் ஆலந்தூர் பகுதியில் வந்து நாங்கள் குடியேறினோம். அங்கே உள்ள அந்தோனியார் சர்ச்சில் நாங்கள் பங்குதாரராக மாறி அங்கே உள்ள வழிபாட்டிலேயே நாங்கள் கலந்துக்கிட்டு மிகவும் ஒரு வைராக்கியமாக அங்கே இருந்தோம். பிறகு ஒரு காலகட்டத்தில் 86 இந்த அனகாபுத்தூர் பக்கத்தில் இருக்கிறதான சதானந்தபுரம்ங்கிற ஒரு கிராமத்துக்கு நாங்கள் வந்தோம். அந்த இடத்துல நாங்கள் ரூ. 200 ஒரு வாடகை வீட்டுக்குள்ளே நாங்கள் வந்தோம். அதுக்கு முன்பதாக இருந்த எல்லா இடமும் வாடகை வீடு தான். ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் வாடகை வீட்டில். அப்பா அம்மா 2 பேரும் கவர்மெண்ட்டு வேலையில் இருந்தாலும்
எந்த விதமான சொத்து சேர்க்கக்கூடியதான அளவுலாம் அவங்க இல்லை. சம்பாதிப்பதும் அதை செலவழிப்பதுமான ஒரு சூழல் தான் எங்களுக்குள்ளே இருந்தது. பிறகு அந்த ஆலந்தூர் பகுதியிலேருந்து நாங்கள் இங்கே அனாகாபுரத்தில் உள்ள பக்கத்தில் உள்ள ஒரு சாந்தபுரம்ன்ற ஒரு கிராமத்துக்கு வந்தோம். அது மிக பயங்கரமான ஒரு கிராமம். அப்போது வீடுகளே கிடையாது, இங்கே ஒரு காடுன்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த இடத்துக்கு நாங்கள் இப்போ இருக்கிற இந்த இடத்த நாங்கள் விலைக்கு வாங்கினோம். வாங்கினதுக்கு பிறகு நாங்கள் இந்த இடத்துல இருக்கும் பொழுது எந்த விதமான ஆலயத்துக்கு போகிறதுக்கான ஒரு வழி இல்லை. காரணம், ரொம்ப தூரம் போக வேண்டியதான ஒரு சூழ்நிலை வந்ததுனால அந்த ஆர்சி வழிபாட்டில் இருந்து கூட நாங்கள் அப்படியே நின்றுட்டோம். எந்த விதமான இதுவும் கிடையாது, ஏதோ ஒரு வாழ்க்கையை அப்படியே வாழ்ந்துட்டு இருந்தோம். பிறகு என்னுடைய தங்கச்சி, அவங்கள குறித்து ரொம்ப முக்கியமாக சொல்லி ஆகணும் இந்த இடத்துல. என்ன அப்படின்னா, சின்ன வயசுலேருந்தே அவங்க ரொம்ப பலவீனப்பட்ட ஒரு நபர். அவங்கள நிறைய மருத்துவமனையிலலாம் கூப்பிட்டு போயிட்டு எவ்வளோ சிகிச்சையெல்லாம் பண்ணதுக்கு பிறகும் அவங்களுக்கு இருந்த அந்த வியாதி குணமாகலை. அது என்னென்னா, ஒரு ஃபிக்ஸு மாதிரி அவங்களுக்கு வரும். அப்போது அவங்க மரக்கட்டை போல மாறிடுவாங்க. அதை குறித்து மருத்துவரிடத்தில் நாங்கள் விசாரித்த பொழுது, இது குணப்படுத்த முடியாது, இந்த பிள்ளை வாழ்நாள் முழுவ மாத்திரை சாப்பிட்டு தான் ஆகணும், மாத்திரை இல்லைன்னா கண்டிப்பாக தொடர்ந்து இந்த ஃபிக்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதோடு கூட இல்லாமல் இந்த பிள்ளை ஏஜ் அட்டன் பண்ணாது, அப்படியும் நடந்தாலும் கல்யாணம் பண்ணாதீங்க, குழந்தை பிறக்காது அப்படின்ற விஷயத்தெல்லாம் என் தங்கச்சிக்கு அவங்க சொல்லியிருந்தாங்க. அது அப்படியே கடந்து போயிட்டு இருந்தது. ஆனால் நாங்கள் இவ்வளோ மந்திரவாதிகள்கிட்ட, அப்புறம் பிறகு மசூதிக்கு கொண்டு போய் மந்திரிப்பது, மற்ற வணக்கங்களை எல்லாம் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் என் தங்கச்சிக்காக நாங்கள் செஞ்சுட்டு தான் இருந்தோம். ஆனால் குணமடையில் அந்த மாத்திரையை அவங்க போட்டுகிட்டே இருந்தாங்க. அப்போது எங்களுக்கு ஒரு கூரை வீடு, அந்த கூரை வீடுக்கு இருந்தபொழுது என் தங்கச்சி பக்கத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் உள்ள சிஎஸ்சி சர்ச்சுக்கு அவங்க மாத்திரம்தான் போக ஆரம்பித்தாங்க. அப்போது அந்த இடத்துல அவங்க பிரதிஷ்டை பண்ணி, இனிமேல் நான் மாத்திரையே போட மாட்டேன் அப்படின்னு அவங்க ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிட்டு மாத்திரை போடுறத அவங்க விட்டுட்டு அந்த கூரைக்கு பின்னாடி இருக்கிற செவுத்து வழியாக அந்த மாத்திரையெல்லாம் டெய்லி போட்டுறது. நாங்கள் ஒரு நாள் க்ளீன் பண்ண போகும்போது அந்த மாத்திரை குவியாக அந்த இடத்துல இருந்ததை நாங்கள் பார்த்து என் தங்கச்சிக்கிட்ட கேட்டோம், ஏன் இப்படி பண்ண, எதுக்காக மாத்திரை போடுறதை நிறுத்தினேன் அப்படின்னு கேட்டபொழுது, இல்லை எனக்கு ஆண்டவர் சுகம் தருவார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எவ்வளோ நாளாக போடாமல் இருக்கேன்னு கேட்டதுக்கு, நான் ரொம்ப நாளாக போடாத இருக்கிறேன், நான் விட்டுட்டேன் மாத்திரை போடுறது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அதுக்கு பிறகும் அவங்களுக்கு அந்த ஃபிக்ஸெல்லாம் வராது இருந்ததுனால எங்களுக்குள்ளேயும் ஒரு நம்பிக்கை எங்கள் அம்மா அந்த சிஎஸ்சி சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தாங்க. ஆனால் காலையில் போயிட்டு மதியம் 12 மணி 12:30 மணி ஆகிடும். எங்கள் அப்பா அதுக்காகவே அவங்களோட சண்டை போடுவார். காலையில் போகிறீங்க, இவ்வளோ லேட்டாக வரீங்க, சமைக்க மாட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவையும் தங்கச்சியும் ரொம்ப சண்டை போடுவார். பிறகு நானும் பார்த்திங்கன்னா, நான் அந்த ஆர்சி வழிபாட்டில் இருந்ததுனால இந்த பெந்தகோஸ்தக்காரங்களெல்லாம் ரொம்ப விருப்பேன். அங்கே காலையில் அந்த ரேடியோ போடுவாங்க, ஹாரனில் வரும் சத்தம். அப்போது இவனுங்களை அடிக்கணும், இவனுங்களை பெரிய பிரச்சனை பண்ணுறானுங்க, இவனுங்க சும்மா கத்திட்டு இருக்கானுங்கன்ற மாதிரிலாம் நானும் நிறைய நேரத்தில் சொன்னது உண்டு. ஆனால் என் தங்கச்சி அந்த ஆலயத்துக்கு போக ஆரம்பித்ததுக்கு பிறகு நாங்கள் எதுவும் பெருசாக கண்டுக்கல. காரணம், அதை ஒரு பொருட்டாகவே நாங்கள் நினைக்கல, அப்படியே விட்டுட்டோம். பிறகு எங்கள் அம்மாவும் போனாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் நிறைய பிரச்சனை அதனால் வந்தது. அப்போது பக்கத்தில், என் கிராமத்து பக்கத்துலேயே அப்போது ஒரு சபையை ஆரம்பித்தாங்க. அப்போ தான் ஆரம்பித்த காலகட்டம் 93 நினைக்கிறேன் சரியாக அந்த சபை அங்கே ஆரம்பித்தாங்க. அங்கே தங்கச்சியும் அம்மாவும் அங்கே போக ஆரம்பித்தாங்க. அங்கே போக ஆரம்பித்ததப்போ 10 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுவாங்க. வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறதுனால அப்பாவும் கொஞ்சம் அதில் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆனாங்க. பிறகு என்னோட ரட்சிப்பு எப்படி அப்படின்னு சொன்னால், இங்கே பாஸ்கர் பால் அப்படின்னு சொல்லிட்டு, பாஸ்டர் வெட்டிராஜ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் இருந்தாங்க. அவங்க என்னை பார்க்கும் போதெல்லாம் என்னை கூப்பிடுவாங்க, தம்பி வாங்க ஆலயத்துக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. இல்லை, நானும் கிறிஸ்துவன் தான், நாங்கள் எல்லாம் தெரியும் எங்களுக்கு, நாங்கள் மாதா இல்லாமல் இயேசு வந்துட்டாரா அப்படிலாம் விவாதம் பண்ணி அவங்களோட கூட பேசக்கூடியவனாக இருந்தேன். ஒரு காலகட்டத்தில் ஒரு ஞானஸ்தானத்துக்காக எல்லாரும் வேனில் ஏறி போகும்பொழுது
என்னை ரொம்ப கட்டாயப்படுத்தி கூப்பிட்டுட்டு போயிட்டாங்க. அப்போது பாலாவக்கத்தில் இருக்கிற ஒரு என்னோட தலைமை சபையில் ஞானசான அந்த இதில் கலந்துக்கிட்டேன். அப்போது அந்த உள்ள தலைமை போதகர் ஒரு பிரசங்கம் பண்ணும் பொழுது ஒரு உதாரண கதை ஒன்று சொன்னார். அந்த உதாரண கதை என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு மனுஷன் சமுத்திரத்தில் 2 படகுல 2 பக்கம் காலை வச்சுட்டு பிரயாணம் பண்ணால், ஒரு குறிப்பிட்ட தூரம் போன உடனே தண்ணீர் ஒரு பாறையின் மேலே மோதி அந்த படகு 2ஆய் பிரியும் பொழுது அவன் அந்த பாறையில் விழுந்து இறந்து போனான். இப்படி தான் அநேகருடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்குது. கொஞ்சம் ஆண்டவர் மேலே நம்பிக்கையும் கொஞ்சம் உலகத்தின் மேலே நம்பிக்கையுமா இருக்கிறாங்க. அவங்களுடைய முடிவு இப்படி தான் இருக்குங்கிறத பற்றி அவர் சொன்னார். இந்த கதை யாருக்கோ சொன்னார் அப்படிங்கிற மாதிரி நானும் நினச்சிட்டு வந்தேன். ஆனால் தொடர்ந்து அந்த கதையானது என்னுடைய காதில் அந்த ரீங்காரம்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு சத்தம் எனக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருந்தது. அதை என்னால் நிறுத்தவே முடியல. அந்த சத்தம் என்ன, உனக்கு தான் அந்த கதை, உனக்கு தான் அந்த கதை, உனக்கு தான் அந்த கதை அப்படிங்கிற மாதிரி சத்தம் எனக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருந்தது. என்னால் அதை புரிஞ்சிக்க முடியல. யார் வந்து பேசுகிறா, என்ன ஒன்றும் புரியலையேன்னு ரொம்ப குழப்பமாக இருந்தேன். ஆனால் இந்த காலகட்டத்தில் நான் பார்த்திங்கன்னா என்னையே நான் மதிக்க மாட்டேன். காரணம், எனக்கு ஒரு படிப்பறிவு இல்லை, இன்னொன்று நல்ல வேலை இல்லை, சரியான சம்பாத்தியம் இல்லை, ஒரு மிருகத்தை போல் என்னுடைய நிலைமை இருந்தது. நைட்டு நேரம் கடந்து வருவேன், படுத்து காலையில் எழுந்திரிச்சு போயிடுவேன். 2 பேரும் அரசு வேலையில் இருந்ததுனால கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லாத ஒரு சூழல் இருந்த பொழுது என்னை நானே ஒரு பொருட்டாக எண்ணாமல் ரொம்ப அழுக்காக இருப்பேன், அசிங்கமாக இருப்பேன். எனக்கே பிடிக்காது. எனக்காக நான் எதுவுமே செஞ்சுக்க மாட்டேன். ஒரு அவல நிலை தான் வச்சுக்கிட்டுங்களேன். என்னை பார்க்குறதுக்கு எனக்கே ரொம்ப கேவலமாக இருக்குது. சில நேரங்களில் என்னை குறித்து நான் யோசிக்கும் பொழுது, நான்லாம் எதுக்கு தான் பிறந்த இந்த பூமியில், என்ன வாழ்க்கை, ஒரு சந்தோஷம் கிடையாது, எந்த இதுவும் இல்லை. அந்த ஒரு விருத்தியிலேயே நிறைய பாவ பழக்க வழக்கங்களை நான் கற்றுக்கிட்டேன். குறிப்பாக சொல்லணுன்னா, நிறைய இந்த புகைப்பிடிப்பது, புகையில சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எனக்குள்ளே அதிகமாக இருந்தது. இந்த காலகட்டத்தில் அப்படியே நான் இருந்த பொழுது அந்த சூழலை தான் அந்த சபைக்கு நான் போகும்பொழுது அந்த கதையின் மூலமாக ஆண்டவர் என்னோடு கூட பேச ஆரம்பித்தார். அந்த கதையின் மூலமாக பேச ஆரம்பித்தார். பிறகு என்னுடைய அருகாமையில் இருக்கிற அந்த சபைக்கு நான் போய் தானாக அந்த சபையில் போய் உட்காந்தேன். அங்கே பாட்டெல்லாம் பாடுவாங்க, கையெல்லாம் தட்டுவாங்க. இந்த பைபிள்லேருந்து சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க, எனக்கு ஒன்றுமே புரியாது. காரணம் என்னென்னா, நாங்கள் ஆர்சியில் இருக்கும் பொழுது ஒரே ஒரு ஜெபம் தெரியும், அந்த பரலோக மந்திரம்னு சொல்லக்கூடிய அந்த ஜெபம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக, எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும், எங்களை சோதனையில் எங்கள் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். அந்த ஜெபத்தை மாத்திரமே அது மாத்திரம் தெரியும், மற்றபடி எனக்கு எதுவுமே தெரியாது. அந்த இடத்துல இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு தயக்கம், ரொம்ப நான் கூச்ச சுபாவம் உடையவனாக வேற இருந்ததுனால எனக்கு சில நேரங்களில் போகிறதுக்கு ஒரு மாதிரி கூச்சப்பட்டு போவேன். ஆனாலும் போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வருவேன். என்ன சொல்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, ஒன்றுமே எனக்கு தெரியாது. அதுக்கு முன்னாடி ஒரு சாட்சி என்ன அப்படின்னு சொன்னால், பல்லாவரத்தில் உள்ள ஒரு மலைக்கு பின்னாடி ஒரு ஒரு சர்ச்சு. அந்த சர்ச்சில் ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருந்தது. அப்போது தந்தை பெர்க்மான்ஸ் அவங்க அந்த சபைக்கு வந்திருந்தாங்க. அவர் தந்தை பெர்க்மான்ஸ்ன்றதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்போது காவி உடை போட்டுட்டு அந்த சிங்கக்குட்டிகள் பட்டின கிடக்கும் அப்படிங்கிற ஒரு பாட்டை பாடிட்டு அங்கேயும் இங்கேயுமா குதித்து ஆடிட்டு இருந்தார். அப்போது நான் அங்கே உள்ள ஒரு பெட்டி கடையில் சிகரெட் பிடிச்சிட்டு போயிட்டு அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தேன். என்னை அறியாமல் நானே அங்கே கை தட்டிகிட்டு இருக்கும்போது என்னை சுற்றி இருக்கவங்களாம் பார்க்கத்தாங்க. எனக்கு ரொம்ப வெக்கமாக அசிங்கமாக போச்சு. என்ன நம்மளை எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்களேன்னு சொல்லிட்டு. இது தான் முதல் என்னுடைய ரட்சிப்பின் அனுபவம்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு பிறகு ஆண்டவர் இந்த கூட பேச ஆரம்பித்ததுக்கு பிறகு அந்த சபைக்கு நான் போயிட்டு இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக சில விஷயங்கள் எனக்கு புரிய வந்தது. அதாவது முன்னாடி நான் சொன்னது போல் இயேசுவை தெரியும்.
இயேசுவை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொன்னது போல், அப்போது இயேசுவை பற்றி தெரிய ஆரம்பிச்சுது. இயேசு எப்படிப்பட்டவர், அவருடைய அன்பு எப்படிப்பட்டது, அவர் எனக்காக என்னென்னலாம் செஞ்சார், என் வாழ்க்கையில் அவர் எவ்வளோ பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்குறாரு, என்னுடைய பாவ காரியங்கள் எல்லாம் அவர் சுமந்து தீர்த்தாருங்கிற அந்த வெளிப்பாடு, அந்த வெளிச்சம்லாம் எனக்கு அப்போ தான் தெரிய வந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக நான் அந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே நான் போனேன். பிறகு 94வது வருடம் நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்னுடைய சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்றேன். அப்பொழுது தான் எனக்கு பேட்ரிக் ஜாஷுவா என்று ஞானஸ்தானத்தின் வாயிலாக பெயர் வைத்தாங்க. பிறகு அந்த ஆலயத்துக்கு நான் தொடர்ந்து போயிட்டு இருந்தேன். சின்ன சின்ன ஊழியங்களோட, இந்த சண்டே கிளாஸ் ஊழியங்களில் இதெல்லாம் பங்கெடுத்து அப்படியே நான் செஞ்சுட்டு இருக்கும் பொழுது, ஒரு நாள் பாஸ்டர் வெற்றிராஜ் அவங்க என்னுடைய தலைமை சபையிலேருந்து ஒரு போஸ்ட் கார்டு ஒன்று கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதில் என்ன இருந்தது அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் உங்களை வந்து ஊழிய பயிற்சிக்கு அழைச்சிருக்காரு, நீங்கள் அந்த பயிற்சிக்கு தலைமை சபை போகணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது நான் மோசை போல், பைபிளில் மோசைங்கிறவன் கடவுள் ஊழியத்துக்கு அழைக்கும்போது எப்படிலாம் சாக்கு போக்கு சொன்னேனோ, அதே போல் நானும் என்னாலலாம் முடியாது, எனக்கு படிப்பறிவு கிடையாது, நான் எழுத்துக்கூட்டி படிக்கக்கூடிய அளவு கூட எனக்கு இல்லை, அதனால் நான் இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவரோட கூட சொன்ன பொழுது அவர் சொன்னார், தெரியல, ஆண்டவருடைய சித்தம் இதுவாக தான் இருக்குது, நீங்களாச்சு ஆண்டவராச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டை என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டார். அந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சதுக்கு பிறகு வெள்ளிக்கிழமை நானுடைய வேலைக்கு போகும்பொழுது எங்கள் ஊரில் ஒரு ஆறு ஒன்று இருக்கும், அது தரப்பாலம். அந்த தரப்பாலத்தில் கொஞ்சம் முழங்கால் அளவு தண்ணியில் நான் கடந்து போயிட்டேன். பிறகு இரவு வரும்பொழுது இடுப்பளவுக்கான தண்ணி அந்த தரப்பாலத்தில் போயிட்டு இருந்தது. அப்போது நானும் என்னுடைய நண்பர்கள் ஒரு 4 பேர் அந்த தரப்பாலத்தின் வழியாக கடந்து வரும்பொழுது உயிருக்கு போராடின ஒரு சூழ்நிலை எங்களுக்கு வந்துடுச்சு. அப்போது நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே, இப்போ தான் உங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன், நான் இன்னும் உங்களை நான் தெரிஞ்சுக்கணும், இன்னும் உங்களுக்குள்ளே நான் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நான் வேண்டின பொழுது என்னை ஆண்டவர் கிருபையாக என்னையும் என்னுடைய நண்பர்களையும் அந்த வெள்ளப்பெருக்கிலிருந்து எங்களை காப்பாற்றினார். அன்னைக்கு வெள்ளிக்கிழமையாக இருந்தது. மறுநாள் சனிக்கிழமை அந்த பயத்தில் நான் வேலைக்கு போகல. மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை போகும்பொழுது தான் அந்த கார்டு எனக்கு பாஸ்டர் மூலமாக கொடுக்கப்பட்டது. அப்போது நான் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சாக்கு போக்கு சொன்னேன். அன்றைக்கு இரவு என்னுடைய சொப்பனத்தில் நான் அந்த ஆற்றுல போராடின அந்த போராட்டத்தை ஆண்டவர் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து காமிச்சு, இன்றைக்கி நீ உயிரோடு இருக்கிற அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் எனக்கு ஊழியம் செய்யறதுக்காக தான், எழுந்து போ என்ற அந்த வார்த்தை என்றவர் என்னோடு கூட பேசினார். உடனே அந்த நாளில் சரியாக இந்த ஊழியக்காரர்கள் உடை அணிவது போல் வெள்ளை சட்டையெல்லாம் போட்டுட்டு ஒரு ஃபைலை எடுத்துக்கிட்டு என்னுடைய தலைமை சபைக்கு நான் கடந்து போனேன். எங்கள் தலைமை போதகர் இந்த பயிற்சியை எங்களுக்கு கொடுக்கும்பொழுது ஒரு வார்த்தை சொன்னார், உங்களுக்கு புரிகிற மாதிரி எழுதிக்கோங்க, நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன், ஆனால் சொல்கிறத மாத்திரம் சரியாக கவனித்து கேளுங்க அப்படின்னு சொன்னார். அப்போது ஊழியர் பயிற்சியில் அவர் சொன்ன விஷயங்களை நான் எழுத ஆரம்பித்தேன். இன்றைக்கி பார்த்தேன்னா அது எனக்கே புரியாது நான் என்ன எழுதுனேங்கிறத. அந்தளவுக்கான ஒரு கல்வி அறிவு இல்லாத ஒரு சூழலில் ஆண்டவர் எனக்கு அந்த ஊழியர் பயிற்சி ஒரு 6 மாத காலங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டது. பிறகு 2015 முதல் முறையாக ஆலயத்தில் எனக்கு தன்னார்வ ஊழியம் கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய கிளை சபைகளுக்கெல்லாம் என்னை அனுப்பி அங்கே ஊழியம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவருக்குள்ளே நான் பலப்பட்டு ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்து பேசக்கூடியவனாய் மாறினேன். ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, நான் பேசுகிறதுன்றது ரொம்ப கூச்ச சுபாவமாக இருந்ததுனால எனக்கு யாரோடும் பேசி பழக்கம் இல்லை. அதே சமயத்தில் பேசினா ஏன்னா தப்பாக பேசிடுவோன்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது. காரணம், நம்ம படிப்பறிவு இல்லை, நம்ம பேசுகிறது மற்றவங்க ஏற்றுக்குவாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு சூழல்லையே இருந்த என்ன ஆண்டவர் பேசுகிறவனாய் மாற்றினார். கிளை சபைகளுக்கும் போய் வேதத்தை பற்றியதான தியானத்தோடு கூட
ஆண்டவருடைய வார்த்தையை ஜனங்களுக்கு நான் சொல்ல ஆரம்பித்தேன். பிறகு சுவிசேஷ கூட்டங்களுக்கு போக ஆரம்பித்தேன். பிறகு கைப்பிரதி ஊழியங்களை செய்ய ஆரம்பித்தேன். இப்படி தொடர்ச்சியாய் ஆண்டவருடைய பணியை நான் செய்து கொண்டு வந்தேன். 2018 வரைக்கும் நான் அந்த சபையில் ஒரு ஊழியனாக இருந்தேன். பிறகு எனக்கான ஊழியம் அங்கே குறைவுபட்டது. ஊழியத்தினுடைய நிறைவில்லை. இன்னும் அதிகமாக ஆண்டவருக்காக நான் ஊழியம் செய்யணும் அப்படின்னு நினச்ச பொழுது எனக்கு அங்கே வாய்ப்பு இல்லாததுனால நான் வெளியே சில ஊழியங்களுக்கு சபைகளுக்கு போய் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க ஆண்டவர் எனக்கு ஒரு வழிவாசலை திறந்தார். அப்பொழுது தான் 2018 வருஷத்தில் ஒரு சில ஊழியர்களுடைய நட்பு எனக்கு கிடைச்சதுனால அவர்கள் மூலமாக இலங்கை போவதற்கான வாய்ப்பை ஆண்டவர் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். 2018 நாங்கள் இலங்கைக்கு போனோம். அங்கே லண்டன்லேருந்து வந்த ஹாலன் பே என்று சொல்லக்கூடிய ஒரு போதகர் எங்களுடைய ஊழியத்தினுடைய அனுபவங்கள் எல்லாத்தையும் கேட்டு அவர் என்ன அங்கே இலங்கையில் பாஸ் அபிஷேகத்தை அவர் அங்கே செய்து வைத்தார். நான் அநேக நாட்களாய் என்னுடைய ஸ்தாபனத்தில் அதை நான் எதிர்பார்த்தேன். அது எனக்கு அங்கே கிடைக்கப்படலை. அதுக்கு காரணம் என்னன்றது எனக்கு தெரியல. ஆனால் ஆண்டவருடைய சித்தம் இதுவாய் தான் இருக்கும் என்பதை நான் இப்பொழுது உணர்கிறேன். 2018 இலங்கையில் ஆண்டவர் என்னை ஒரு 5500 அடி உயரத்தில் உள்ள ஒரு மலையின் மேலே உள்ள ஒரு ஆலயத்தில் அந்த ஹாலன் பேங்கிற சொல்லக்கூடிய அந்த மிஷினரி மூலமாக எனக்கு பாஸ்ட் ஆர்டினேஷன் அங்கே செய்யப்பட்டது. பிறகு அந்த ஆலயத்தில் 2018 வரைக்கும் அங்கே இருந்தேன். இந்த காலகட்டத்தில் எனக்கு திருமணம் நடந்தது. அந்த திருமணத்தினுடைய ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு முக்கியமாக சொல்லி ஆகணும். என்ன அப்படின்னா, நான் போயிட்டு இருந்த அந்த சபையிலேயே ஒரு பெண் இருந்தாங்க. அவங்கள நான் திருமணம் செய்யணுங்கிற ஒரு நோக்கத்தோடு கூட நான் என் தாய் தகப்பனிடத்தில் வந்து சொன்னேன். அவங்க அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. பிறகு என்னுடைய கட்டாயத்தினால அவங்க போய் அந்த திருமணத்தை ஆயத்தப்படுத்தினாங்க. ஆனால் அவங்க குடும்பத்துலேயும் என்னை சுத்தமாக ஏற்றுக்கல. காரணம் என்னென்னா, ஒரே கிராமத்தில் இருந்துக்கிட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப தடை பண்ணாங்க. ஆனாலும் ஆண்டவர் கிருபையாக எங்களை அந்த திருமணத்தில் என்னையும் என் மனைவியும் அந்த திருமண பந்தத்தில் இணைத்தார். ஆரம்ப கட்டம் ரொம்ப மோசமாக இருந்தது. காரணம் என்னென்னா, என்னுடைய மனைவி என்னுடைய ஊழியத்தில் ஒத்துழைக்கலை. நேரம் கழித்து வந்தால் ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். பிறகு அவர்களோடு கூட நான் ஆண்டவருடைய அன்பை சொல்லி ஊழியத்தினுடைய அனுபவங்களை சொல்லி அவங்கள இப்படி கர்த்தருக்குள்ளே முற்றிலுமாய் மாற்ற ஆண்டவர் உதவி செய்தார். பிறகு ஆண்டவர் எங்களுக்கு ஒரு 2 பிள்ளை கொடுத்தார். மக பேர் வந்து ஜாய்ஸ் பிரிஷிலா. பிறகு 2 வருஷம் கழித்து மகன் ஒருத்தன் பிறந்தான். அவனுடைய பேர் வந்து ஜெயகரன். என்னுடைய மனைவி பேர் வந்து லிடியா. நாங்கள் மிகவும் ஒரு ஆவிக்குரிய ஒரு அன்பான குடும்பமாய் தான் ஆண்டவர் எங்களை வைத்தார். நானும் என் மனைவியும் பிறகு ஒருவர் நன்றாய் புரிந்து கொண்டு ஊழியத்தினுடைய காரியங்களை நன்றாக புரிந்து கொண்டு என் பிள்ளைகளோடு கூட ஆண்டவரை நாங்கள் தொடர்ந்து அவருடைய ஊழிய பணியை செய்ய ஆரம்பித்தோம். பிள்ளைகளுடைய வளர்ச்சி பார்க்கும்பொழுது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். காரணம் என்னென்னா, எனக்கும் என் மனைவிக்கும் ஒரு ஒப்பந்தம் என்னென்னா, பிள்ளைகளுக்கு முன்பாக நம்ம சண்டை போட்டுக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தத்தோடு கூட நாங்கள் அந்த பிள்ளைகளை வளர்த்தோம். பிள்ளைகளும் ஆண்டவருக்குள்ளே நன்றாய் வளர்ந்தாங்க. அவர்களை மகளை படிக்க வச்சேன். படிக்க வைப்பதுக்கு வருமானம் என்ன அப்படின்னு சொன்னால், நான் ஒரு ட்ராவல்ஸில் டிரைவராக வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்போது அங்கே உள்ள அந்த சம்பாத்தியத்தின் மூலமாக என்னுடைய மகளை நான் படிக்க வச்சேன். வேல்ஸ் காலேஜ், பல்லாவரத்தில் இருக்கிற வேல்ஸ் காலேஜில், வேல்ஸ் யூனிவர்சிட்டியில் என் மகளை அங்கே படிக்க வச்சேன். அவங்க பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு அந்த காலேஜில் முடித்தாங்க. முடித்து ஒரு 2 வருஷத்துக்கு பிறகு தான் அவங்களுக்கு வேலையே கிடச்சிது. பிறகு அதுக்கிடையில் என் மகனை படிக்க வச்சோம். அவர் படிப்பில் கொஞ்சம் இதுவாக இருந்ததுனால ஒரு பாலிடெக்னிக்கில் போய் சேர்ந்துட்டார்.
அப்போது அவர் சொன்னார், ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆனதுனால பாலிடெக்னிக்கில் போய் சேர்ந்துட்டு அவர் சொன்னார், ஆண்டவருக்குள்ளே இல்லை, அவங்களாம் பாஸ் ஆகிடுறாங்க, நான் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறேன், நான் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் வருத்தப்பட்டான். அப்போ நான் சொன்னேன், நீ இந்த ஆண்டவரை வருங்காலங்களில் உனக்கு நன்மை செய்யலைன்னா இவரை விட்டுட்டு தேடாத அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சொல்லிவிட்டு நான் அவனை கொண்டு போய் அந்த பாலிடெக்னிக்கில் சேர்த்தேன். பிறகு ஒரு வருஷம் கழித்து மறுபடியும் அப்போ நான் அந்த விட்டு போன அந்த பாடத்தை நான் எழுத போகிறேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் எழுதி பாஸ் ஆனார். பாஸ் ஆன உடனே அவர் சொன்னார், நான் மறுபடியும் டிகிரி படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் தான் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கட்டாயப்படுத்தினார். பிறகு அதுலேயும் அவரை போய் சேர்த்து அவரும் கிருபையாய் படித்து முடிக்க ஆண்டவர் உதவி செய்தார். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் டெக்னாலஜிங்கிற அந்த படிப்பை படிக்க முடிய உதவி செய்தார். இவை எல்லாவற்றையும் நான் வேலை செய்து கொண்டே இருந்து அந்த பிள்ளைகளை நான் படிக்க வைத்தேன். 2018 அந்த இலங்கை போனதுக்கு பிறகு ஆண்டவர் என்னை 2019 முழு நேர ஊழியத்துக்கு என்னை அழைத்தார். அந்த முழு நேர ஊழியத்துக்கு அழைத்த பொழுது தான் ஏப்ரல் 15 ஒரு ஊழியர் பிரதிஷ்ட கூட்டம் ஒன்று ஏற்படுத்தி ஒரு 42 பாசஸுங்க என்னையும் என்னுடைய குடும்பத்தார், என் மனைவியின் பிள்ளைகள் இருவரையும் முழங்கால் படிட்டு எல்லாரும் எங்கள் தலையில் மேலே கைகள் வைத்து ஜெபம் பண்ணி எங்களை ஊழியத்தில் அவங்க பிரதிஷ்டை பண்ணாங்க. அப்போ தான் இந்த ஆரம்பத்தில் நான் பாடின அந்த பாட்டை நான் எழுதினேன். அந்த பாட்டில் தான் என்னுடைய ஊழியத்துடைய பெயர், சபையினுடைய பெயரும் கூட வரும். அதனுடைய ஒரு முக்கியமான ஒரு அனுபவத்தை நான் சொல்கிறேன். 2018 அந்த இலங்கை ஊழியத்துக்கு போனதுக்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்குள்ளே வந்த உடனே நான் என்னுடைய ஜப அறையில் நான் போய் ஆண்டவரிடத்தில் கேட்டேன், ஆண்டவரே, இப்போது எனக்கு ஒரு நல்ல ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துட்டீங்க, இனி நான் என்ன செய்யணும்? எனக்கு ஊழியத்தை தொடர்ச்சியாக நீங்கள் கொடுப்பீங்களா இல்லையா? நான் தொடர்ச்சியாக ஊழியம் செய்யணுமா இல்லை வேலை செஞ்சுட்டு ஊழியத்தை செய்யணுமான்ற கேள்வியெல்லாம் நான் ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது ஆண்டவர் என்னை முழு நேர ஊழியத்துக்கு அழைத்ததுக்கான தரிசனங்களையும் வெளிப்பாடுகளையும் ஆண்டவர் கொடுத்தார். பிறகு என்னுடைய மனைவி பிள்ளைகளோடு கூட சபையை வீட்டில் நாங்கள் ஆரம்பித்தோம். அவர்களோடு சேர்ந்து உட்கார்ந்து அந்த ஊழியத்தை ஆரம்பித்த உடனே அருகாமையில் இருக்கிறவர்கள் இதை எல்லாற்றையும் கேள்விப்பட்டு ஒவ்வொருவராய் வர ஆரம்பித்தார்கள். அப்பொழுது ஒரு இடத்தை நாங்கள் வாடகைக்கு எடுத்து பிறகு அந்த இடத்துல போய் இந்த ஊழியத்தை நாங்கள் ஆரம்பித்தோம். அப்பொழுது தான் ஆண்டவர் எனக்கு இந்த ஊழியத்துக்கான பெயரை என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது ஆண்டவர் சொன்னார், எடுத்து எழுது என்று சொன்னார். எடுத்து எழுதுன்னு சொல்லும் பொழுது நான் எழுத ஆரம்பித்தேன். பரிசுத்த வேதாகம வழிவாசல் ஊழியங்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையை கொடுத்தார். ஒரே டேக்கில் அந்த வார்த்தையை நான் எழுதி முடித்தேன். இப்போது என்னுடைய சபையினுடைய பெயரும் அதுதான், பரிசுத்த வேதாகம வழிவாசல் ஊழியங்கள். அதை தான் அந்த ஊழியர் பிரதிஷ்ட கூட்டத்தில் அந்த பாடலாய் கூட நான் பாடினேன். பரிசுத்த வேதாகம வழிவாசல் ஊழியத்தை துவங்க செய்தவர் நீர், அதுக்கு துணையாய் வருபவர் நீர், கிருபாசன தண்டையில் நிற்க செய்தவர் நீ என்ற அந்த வரிகளெல்லாம் போட்டு எழுத முடியாது ஆண்டவர் உதவி செய்தார். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், நிறைய சினிமா பாடல்களை பாடுவேன் என்றெல்லாம் சொன்னேன். அதற்கு மாறாக ஆண்டவர் என்னை அவருடைய பாடல்களை பாடும்படியாக மாத்திரமல்ல, ஒரு 150 பாடலுக்கும் மேலே எழுதும்படியாக எழுதி அதை சபையில் நானே ராகம் வைத்து பாடும்படியான ஒரு கிருபை ஆண்டவர் கொடுத்தார். இப்போது சபையை ஆண்டவர் அதிகமாக நேசித்து வருகிறார். சபையில் ஆரம்பிக்கும் பொழுது நாங்கள் 4 பேர் மாத்திரமே இந்த சபையாக இருந்தோம். இப்பொழுது ஆண்டவர் ஒரு 47 பேரை ஆண்டவர் சபையில் ஆத்மாக்களாக கொடுத்துருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 25 பேருக்கு நாங்கள் ஞானஸ்நானம் கொடுத்துருக்குறோம் எங்கள் சபையின் மூலமாக. அதோடு இல்லாமல் ஒரு 4 திருமணத்தை சபையின் மூலமாக நாங்கள் செய்து வைத்திருக்கிறோம். ஒரு சீமந்த கூட்டங்களை நடத்தியிருக்கிறோம். பிறகு பிறந்தநாள் கூட்டங்களை நடத்தியிருக்கிறோம். இப்படி சபையினுடைய வளர்ச்சி நாளுக்கு நாள் வளர்ந்து ஆண்டவர் கிருபையாய் சபையை அவர் நேசித்து வருகிறார்.
அதோடு கூட இல்லாமல் சபையில் இன்னும் ஆத்துமாக்களுடைய அந்த வளர்ச்சியை ஆண்டவர் பெருக செய்வதற்கான புதிய திட்டங்களை எல்லாம் ஆண்டவர் எனக்குள்ளாக அவர் கொடுத்தார். அது என்ன அப்படின்னா, சபையில் செவ்வாய்க்கிழமையில் சகோதரிகள் கூட்டத்தை ஆரம்பிக்க முடிய உதவி செய்தார். அந்த சகோதரி கூட்டத்தை என்னுடைய மனைவி தான் நடத்தி வருகிறார்கள். அநேக சகோதரிகள் இந்த கூட்டத்திலே கலந்து ஜெபித்து வருகிறார்கள். அந்த ஜெபத்தின் மூலமாக பெரிய ஆசீர்வாதத்தை அவருடைய குடும்பங்களில் மற்றும் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் சபையிலும் ஆண்டவர் பெரிய காரியங்களை அவர் செய்து வருகிறார். அதுக்கு பிறகு வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம் வைத்திருக்கிறோம். அந்த உபவாச கூட்டம் எப்படின்னா, காலையில் 10 மணிக்கு நான் சபையில் உட்கார்ந்துருவேன். பிறகு வீட்டில் இருப்பவர்கள் அப்போதே என்னோட கூட ஜெபத்தில் கலந்து கொள்வார்கள். பிறகு இரவு 7:30 மணிக்கு உபவாச கூட்டத்தில் அநேகர் கலந்து கொண்டு ஜெபத்தோடு தேவ செய்தியோடு கூட அந்த கூட்டத்தை முடிக்க செய்வார். அது மாத்திரமல்ல, இந்த குடும்ப ஜெப கூட்டம் என்று ஒன்றை நாங்கள் ஆரம்பித்தோம். அந்த குடும்ப ஜெப கூட்டம் வித்தியாசமான ஒரு முறையில் ஆண்டவர் அதை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். என்ன அப்படின்னா, குடும்பம் என்பது சபைக்குள்ளே வரும்பொழுது அது ஒரு உறவாக மாறுது. அதனால் உறவுகளை நம்ம நேசிக்கிறதுக்கான ஒரு அடையாளம் என்னென்னா, அவங்க வீட்டுக்கு போகும்பொழுது நம்ம எதாகிலும் வாங்கி கொண்டு போவோம் இல்லையா, உறவுகள் வீட்டுக்கு போகும்பொழுது. அதே போல் குடும்ப ஜெப கூட்டத்தும் பொழுது சபை மக்கள் எதாகிலும் ஒரு பொருள், அந்த குடும்ப சூழலை புரிந்துக்கிட்டு எதாகிலும் ஒரு பொருளை கொண்டு அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு கூடை வச்சுட்டுவோம், அதில் வச்சுட்டு ஜெபத்தில் கலந்துக்கணும் அப்படின்னு சொன்னேன் என் சபை மக்கள் மத்தியில். அதை சபை மக்கள் அதை அப்படியே மனமுகர்ந்து ஏற்றுக்கொண்டு அந்த குடும்ப ஜெப கூட்டங்களில் அந்த குடும்ப சூழலை புரிஞ்சுக்கிட்டு அவங்க எதாகிலும் ஒரு பொருளை வாங்கிட்டு வருவாங்க. ஏதாகிலும் ஒரு பொருள்னு சொல்லும்போது அது அரிசி, எண்ணெய், மற்ற பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கி கொண்டு வைக்கும் பொழுது குடும்ப கூட்டம் முடிந்த உடனே அதை எடுத்து ஜெபித்து அந்த குடும்பத்தாருக்கு கொடுக்கும்பொழுது அவர் ரொம்ப மகிழ்ச்சியாய் அதை பெற்றுக்கொள்வார்கள். இந்த ஒரு காரியத்தை ஆண்டவர் எனக்குள்ளே ஏற்படுத்தினதை என் சபை மக்கள் மத்தியில் நான் சொன்னேன். அதுக்கு அவங்க அப்படியே அதை கடைபிடித்து ஆண்டவருக்குள்ளே அதை நடத்திட்டு வரார். அது மாத்திரமல்ல, இந்த கிறிஸ்மஸ் கேரல் சர்வீஸு சில வருஷங்கள் நாங்கள் வீடுகள் தோறும் போய் அந்த கேரல் விஷயத்தை பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு வெளிப்பாடு ஆண்டவர் கொடுத்தாரு. என்ன அப்படின்னா, இது வீடுகள் தோறும் போய் எதுக்காக பண்ணணும், எல்லா சபை மக்களையும் சபைக்கு கொண்டு விழாவாக கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு வெளிப்பாடு எனக்கு கிடச்சிது. அதை கிறிஸ்மஸ் கேரல் கொண்டாட்டம் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்து, அதில் நாங்கள் கேரலுக்கு வந்தால் நீங்கள் என்னென்னலாம் கொடுப்பீங்களோ அதெல்லாம் சபைக்கு கொண்டு வந்துடணும். சபையில் கொண்டு சில விளையாட்டுலாம் விளையாடி பிறகு இருக்கக்கூடியதை எல்லாரும் பகிர்ந்து சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டத்தை ஏற்படுத்த ஆண்டவர் உதவி செய்தார். அதையும் சபை மக்கள் மனமுகர்ந்து அதை ஏற்றுக்கொண்டாங்க. முதல் வருஷத்தில் அந்த கேரல் கொண்டாட்டத்தை ரொம்ப அற்புதமாக ஆண்டவர் நடத்தி கொடுத்தார். எல்லாருமே மனமகிழ்ச்சியோடு கூட தங்கள் வீடுகளிலிருந்து கொண்டு வந்த பொருட்களை பகிர்ந்து கொடுத்து அதை அனுசரித்தாங்க. அதில் ஒரு விசேஷமான ஒரு காரியம் என்னென்னா, கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களையும் இதில் கொண்டு அவர்களையும் சில விளையாட்டுகளையெல்லாம் விளையாட வைத்து அதுக்கான பரிசெல்லாம் அவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு தேவ ஜனங்கள் கொண்டு வந்த அந்த தின்பண்டங்களை எல்லாம் கொடுத்து அவங்கள மகிழ்ச்சியோட செஞ்சோம். அது ரொம்பவும் ஆசீர்வாதமாக இருந்தது. அடுத்து இந்த வருஷத்தில் நாங்கள் என்ன செஞ்சோன்னா, அதை இன்னும் ஒரு கூடுதலாக ஒரு கிராமத்துக்கு கொண்டு போனோம் அப்படிங்கிற எண்ணத்தோடு கூட காஞ்சிபுரத்துக்கும் ஸ்ரீபெரும்புத்தூருக்கும் இடையில் உள்ள ஒரு கூத்தவாக்கம்ங்கிற ஒரு கிராமத்துக்கு இந்த கேரல் கொண்டாட்டத்தை நாங்கள் கொண்டு போனோம். முன்பதாகவே அங்கே போய் அந்த பகுதியில் உள்ள ஆலயத்தில் இருக்கிற அந்த போதகரை சந்தித்து இதை குறித்ததான எல்லா விஷயத்தையும் அவருக்கு சொல்லி, பிறகு அந்த இடத்துல சரியாக அந்த நாளில் அந்த கேரல் கொண்டாட்டத்தை எப்படி இங்கே கொண்டாடினமோ அதே மாதிரி அங்கே உள்ள ஜனங்களோடு கூட, அந்த கிராம ஜனங்களோடு கூட அதை கொண்டாட முடியும் ஆண்டவர் உதவி செய்தார். அப்படி எங்கள் ஜனங்க வீட்டிலேருந்து நிறைய பொருட்களை எல்லாவற்றையும் கொண்டு அந்த ஜனங்களோடு கூட பகிர்ந்து கொடுத்து மனமகிழ்ச்சியாக அந்த கேரல் கொண்டாட்டத்தை அவர்கள் கொண்டாடும்படியாக ஆண்டவர் உதவி செய்தார். இப்படி பல வித்தியாசமான காரியங்களை சபையில் ஆண்டவர் ஏற்படுத்தி அது ஒரு ஆவிக்குரிய ஒரு அனுபவத்தோடு கூட எங்கள் ஜனங்க அதை உணர்ந்து செய்யக்கூடியதான ஒரு காரியத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார். இப்படியாக என்னுடைய சபையில் இருக்கிற மக்கள் மிகவும் ஒரு ஆவிக்குரிய நிலையில் அவர்கள் வளர்ச்சி அடைந்து வருகிறார்கள்.
அதோடு கூட இல்லாமல் அவங்க குடும்ப ஆசீர்வாதத்தில் அவங்க ரொம்பவும் முன்னேறி வர்றத என்னால் பார்க்க முடியுது. நல்லா ஜெபிக்கக்கூடிய ஆத்துமாக்களை ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிறார். அதோடு கூட இல்லாமல் என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் ஊழியத்தில் என்னோடு கூட ரொம்பவும் உறுதுணையாக இருக்காங்க. என்னுடைய மனைவி என்னுடைய ஊழியத்தின் காரியங்களில் எந்த விதத்துலேயும் டிஸ்டர்ப் இல்லாமல் அவங்க என்னோடு சேர்ந்து இப்போ ஊழியத்தை செய்வதற்கு ஆண்டவர் அவர்களை தகுதிப்படுத்தி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, என்னுடைய மகன் ஜெயகரனை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், அவனுக்கு இசை ஆர்வம் எப்படி வந்ததுன்னே எனக்கு தெரியாது. ஒரு நாள் என்கிட்ட வந்து எனக்கு ட்ரம்ஸ் வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தான். அவனுக்கு நான் போயிட்டு எதுக்குடா கற்றுக்காமல் போயிட்டு இதெல்லாம் வந்து கேட்குறிய, கற்றுக்கிட்டுல போய் கேட்கணும் அப்படின்னு நான் அவனை தடை செஞ்சேன். இல்லை எனக்கு வாங்கி கொடுங்கன்னு சொன்னான். பிறகு நான் போய் வடபழனியில் இருக்கிற அந்த இடத்துலேருந்து நான் அந்த ஒரு ட்ரம்ஸை வாங்கி கொடுத்தேன். உண்மையாகவே மிக ஆச்சரியமாக இருக்குது. ப்ரொஃபஷ்னல் ட்ரம்ஸு வாசிக்கக்கூடிய ஒரு நபர் எப்படி வாசிப்பாங்களோ அப்படி வாசிக்கக்கூடியதான திறனை ஆண்டவர் அந்த மகனுக்கு கொடுத்துருக்கிறார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதோடு கூட இல்லாமல் கீபோர்டு வாசிக்க முடியாத கிருபையை ஆண்டவர் எனக்கு ஏற்படுத்தி கொடுக்குறார். என்னோட கூட ஊழியத்தில் இந்த இசை காரியங்களில் அவன் மிகவும் ஒத்துழைப்பாக இருக்கான். அப்புறம் அந்த மைக் செட்டு அந்த காரியங்களில் அதெல்லாம் ஒழுங்குபடுத்துறதுல அவன் மிக உறுதுணையாக இருக்கிறான். அதோடு இல்லாமல் என் மக சொல்லணுன்னா ஒர்க்ஷிப் நடத்துறதுல ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சபையில் அவங்க தான் ஒர்க்ஷிப் பண்ணுவாங்க. நல்லா ஆண்டவரை ஆராதித்து மகிமைப்படுத்துவாங்க. ஜனங்களை எல்லாரையும் தேவ பிரசனத்துக்குள்ளே அந்த உற்சாகத்துக்குள்ளே கொண்டு வருவாங்க. ஆண்டவர் கிருபையாய் என்னையும் என்னோடு கூட என் மனைவி என் பிள்ளைகளையும் இந்த ஊழியத்தில் உறுதிப்படுத்தி ஆண்டவர் இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்வதற்கான கிருபையை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார். ஆச்சரியமாய் ஆண்டவர் எங்களை நடத்தி வந்துட்டுருக்காரு. இன்னும் பெரிய காரியங்களை அவர் செய்வார். ஒரு குறிப்பாக சொல்லணுன்னா, நாங்கள் இருக்கிற அந்த இடத்துல இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு ஆண்டவர் மிகப்பெரிய கிருபை பாராட்டினார். அதற்கான தேவைகள் எல்லாம் என் சபை மக்கள் சந்தித்தாங்க. சிறிய அளவுக்கான ஆலயம்தான், ஆனால் ஆண்டவர் அதை மகிமையாய் அதை கட்டி கொடுத்தார். அதில் தான் இப்பொழுது நாங்கள் தொடர்ந்து ஆராதனைகளை செய்து வருகிறோம். ஆண்டவர் கிருபையாய் எங்களையும் எங்களோட ஊழியத்தையும் நடத்தி வருகிறார். இது வரைக்கும் என்னுடைய சாட்சியை நீங்கள் கேட்டீங்க. ஏன் இந்த சாட்சியை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், என்னுடைய வாழ்க்கை ரொம்ப மோசமாக இருந்தது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக என்னுடைய வாழ்க்கை ரொம்ப மோசமாக இருந்தது. நிறைய பாவ பழக்க வழக்கத்துலலாம் இருந்தேன். ஒரு சமாதானம் இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை. நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் என்னை நானே மதிக்கலை. என்னை ஒரு பொருட்டாகவே நான் நினச்சதே கிடையாது. அவ்வளோ ஒரு கேவலமான ஒரு சூழ்நிலை. அதே மாதிரி வேலை, நான் போன இடங்கள்லாம் வேலை ஒரு 8 வருஷம் வரைக்கும் அங்கே செய்வேன். ஆனால் நிறைய பலனை என் மூலமாக அனுபவிச்சுடுவாங்க. பிறகு என்னை ஒன்றும் இல்லாமல் வெளியே அனுப்புவாங்க. இப்படி ரொம்ப நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் தான் நான் வாழ்ந்தேன். ரொம்ப கஷ்டம், வேதனை, ஒரு முன்னேற்றமும் இல்லை, ஒரு வளர்ச்சி இல்லை. அதுவும் குறிப்பாக படிப்பறிவு இல்லை. எந்த வேலைக்கும் என்னால் போக முடியல. ஒரு மிகவும் தாழ்மையான வேலையிலேயே செய்ய வேண்டியதான ஒரு சூழலில் இருந்தேன். இந்த சூழ்நிலையில் தான் வாழ்ந்தேன். என்னையே நான் மதிக்காதவனாகவே இருந்தேன். அப்புறம் சினிமாவில் என்னுடைய கவனத்தை செலுத்தினேன். சினிமா தேட்டர்களுடைய வாசலெல்லாம் நான் படுத்து கிடந்தேன். முதல் நாளே சினிமா பார்க்கணும் அப்படின்ட்டு. ஒரு ரொம்ப கேவலமான ஒரு சூழல் தான் எனக்குள்ளே இருந்தது. இந்த சூழ்நிலையில் தான் நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டேன். அந்த ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, ஆசீர்வாதத்தை அவர் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். இந்த சூழ்நிலையில் வாழ்ந்த என்னை ஆண்டவர் இப்படி மாற்றி இருக்கிற மாதிரி உங்களையும் கூட அவர் மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். என்னை போலவே நீங்களும் படிப்பறிவிலேயே நான் படிக்காமல் இருக்கனே, என்னால் என்ன செய்ய முடியும், என்னுடைய வாழ்க்கையில் உயர முடியுமா, இந்த சமுதாயம் என்னை மதிக்குமா, இந்த சமுதாயத்தில் என்னுடைய வருங்காலத்தினுடைய நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கலாம். கவலைப்படாதீங்க. என்னை ஆண்டவர் சந்தித்து மாற்றி என்னை இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதமுடையவனாய் வைத்திருக்கிறது போல உங்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஆசீர்வாதமுள்ளவனாய் மாற்ற முடியும். என்னை காட்டிலும் சில படித்தவர்கள் இருப்பீங்க. எனக்கே ஆண்டவர் இப்படி செய்ய முடியும்னா உங்களுக்கு அவர் செய்யக்கூடாதா? அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான்.
அவரை நம்முடைய வாழ்க்கையில் சொந்த இரட்சகராய் அவரை நம்பி ஏற்றுக்கொள்ளும் பொழுது உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு தரத்தை அவர் மாற்றி அமைத்து யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை மிக ஆச்சரியமாய் மாற்றக்கூடிய ஒரு இடத்துல நம்மளை கொண்டு நிறுத்துவார். என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு நான் சொல்லணும்னு விருப்பப்பட்டேன். அதனால நான் சொல்லியிருக்கிறேன். உண்மையாகவே உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய அவரால் முடியும். நம்புங்க, நம்பிக்கையோடு கூட வாங்க. உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் பெரிதாய் மாற்றி ஆசீர்வாதமாய் உங்களை வைப்பார். வசனத்தில் சொல்கிறது போல நம்மை வாளாக்காமல் அவர் தலையாக்குவார், அவர் கீழாக்காமல் மேலாக்குவார். அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர், எண்ண முடியாத அதிசயங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவராக இருக்கிறார். அதனால நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், நம்பணும். அவரை நம்பி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அவரை ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் எனக்கு செய்த அற்புதத்தை காட்டிலும் உங்களுக்கு இன்னும் பெரிய காரியங்களை அவர் செய்வார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆக நம்புங்கள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நான் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்களை மூடி இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். எனக்கு அற்புதங்களை செய்தவர், உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் அற்புதங்களை செய்வார். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இது ஆண்டவரே, இந்த கிறிஸ்து அழைக்கிறார் என்கிறதான இந்த சேனல் மூலமாக இந்த சாட்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு மக்களுக்கு என் தேவனாகிய கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாய், இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற நம்மளுடைய வாழ்க்கையிலும் அற்புதத்தை செய்யும்படியாய் நாங்கள் தயவாய் வேண்டுகிறேன் ராஜா. உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. என்னைப் போலவே எவ்வளவோ பேர் ஆண்டவரே இதோ மனவேதனையோடு சஞ்சலத்தோடு ஆண்டவரே அவமதிப்போடு கூட இந்த சமுதாயத்தில் கேவலமாய் நினைக்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிற ஆண்டவரே நபர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க ஆண்டவரே. அவர்களை தாழ்மையாக நினைத்து கொண்டு இருக்கிறவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க ஆண்டவரே. அவர்கள் எல்லாரையும் கண்ணோக்கி பார்த்து அவர்களை என்னை ஆசீர்வதித்தது போல, என்னை உயர்த்தினது போல, என்னை ஒரு ஜனங்களுக்கு முன்பாக ஒரு மனிதனாய் நிறுத்தினது போல அவர்களையும் கூட ஆண்டவர் நிறுத்தும்படியாய் உம்மிடத்தில் நாங்கள் தயவாய் வேண்டுகிறேன். நீங்கள் அப்படி செய்ய போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த ஆண்டவரை இதோ கர்த்தாவே, கிறிஸ்து அழைக்கிறார் என்கிறதான அந்த சேனலுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அதுக்குள்ளே இருக்கிற எல்லா ஊழியர்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஸ்தாபகர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன் ராஜா. தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த நாளிலே இந்த ஒளிப்பதிவை ஆண்டவரே எடுக்கும்படியாக வந்த அருமையான ஐயாவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவரையும் கூட ஆசீர்வதிப்பீராக, பொறுப்பெடுத்துக்கொள்ளும். எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டுகிறோம் அன்பு பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். God bless you. அன்பார்ந்த கிரைஸ்ட் காலிங் டிவி நேயர்களே, மேலும் இது போன்ற உங்களுடைய சாட்சிகளை எங்களுடைய சேனலில் கொடுக்க விருப்பமுள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 7200713563. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.